ஹீரோயின்ஸ் இல்லாமல் மிகப்பெரிய கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும். அவரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஆல்ரெடி அவர் மேரேட் ஆகி டைவர்ஸ் ஆனவர். அன்சிகா எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேற. ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த 3.5 வருஷமா என்ன நடந்தது, இல்லை அவர் என்ன எதிர்பார்த்து அன்சிகாவை கல்யாணம் பண்ணாரு, அன்சிகா வந்து அவர் எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க, அங்கே என்ன நடந்தது, அது மீறி அங்கே போனாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அவர் வந்து நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் நிறைய அன்சிகிட்ட சொல்லி மனசை மாற்றிருக்காரு. பெண்கள் சொல்கிறத மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆண்களை சுற்றி சுற்றி அடிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? ஆணும் பாவம் தானே. ஒரு நயா பைசா கூட வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க. இதுதான் சமந்தா அவர்களும் பண்ணு. சொல்லப்போனால் அன்சிகாவை லவ் பண்ணவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இயக்குனர் வந்து பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப டீப்பில் போனாங்க. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் வருதோ இல்லையோ, சினிமா நடிகைகள் சார்ந்து நிறைய எப்போ பார்த்தாலும் டிவோர்ஸ் அந்த இடத்துல பெரிய அதிர்ச்சியா விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ்ன்றது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அடுத்த கட்டமா திரும்பி ஹன்ஷிகாவும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த முடிவு? சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆகலை. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டோம் சந்தோஷமாக. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஹன்சிகா அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி வந்து திடீர்னு டைவர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுடைய திருமண வாழ்க்கை 3.5 வருடம் தான் நினைக்கிறேன். 2022 டிசம்பரில் ஏதோ மேரேஜ் ஆச்சு. ஒரு 3.5 வருஷம் கூட இன்னும் ஆகலை. பட் என்னென்னா வாழ்க்கை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ஒரு சினிமா நடிகைன்னா எப்படிங்கிறத கல்யாணம் பண்ணிக்கூடிய அந்த ஆண் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கிரேஸ் இருக்கும். ஹீரோயின்ஸ் இல்லாமல் மிகப்பெரிய கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் கல்யாணம், அவரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா, ஆல்ரெடி அவர் மேரேட் ஆகி டைவர்ஸ் ஆனவர். அன்சிகா எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அன்சிகா கல்யாணம் பண்ணிங்கன்னா சிறப்பாக வாழ்ந்து பார்க்கணும். இல்லையா, கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் போயிருந்தா அவங்க வேறு யாரோ மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் போயிருப்பாங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் சும்மா நல்ல என்ன சொல் பப்ளி கேர்ள், அவங்க நல்லா அழகாக க்யூட்டாக நிறைய படங்கள்லாம் ஹிட் படமாக கொடுத்தவர்கள் இல்லையா. ஸோ இந்த 3.5 வருடம் மட்டுமே ஒரு திருமண வாழ்க்கை ட்ராவல் ஆகிருக்குன்னா அப்போ நீங்கள் எப்படி இதை பார்க்குறது? இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். யார் மேலே தவறு? ஏன்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது, தெரியாது. இவர்கள் சொல்கிறத வச்சு தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ அப்படிங்கும்போது வந்து அவங்க சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட், அவங்க நிறைய ஹிந்தி படம் பண்ணிருக்காங்க. ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டே சைல்ட்ஹுட்டை வந்து அறிமுகமானாங்க. பட் திடீர்னு இந்த டைவர்ஸுங்கும் போது அதை வந்து, ஏன்னா இது வந்து கடந்த கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலே பேசப்பட்டுருக்கு. வேறு பிரிஞ்சு வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை மீறி தான் அந்த கல்யாணமே நல்லா கிராண்டாக நடந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா கூட ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார் தனுஷ். திடீர்னு பார்த்தா ஒரு பல வருடங்களுக்கு பிறகு திடீர்னு டைவர்ஸ் அப்படின்னு எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க. தனுஷ் கேட்கவே இல்லை. அந்த ஈகோ ஒன்று கிளாஷ் ஆகி டைவர்ஸ் வாங்கிட்டார். இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் சைந்தேவி அவங்க டைவர்ஸ் ஆனால் இப்போ ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரே காரில் போகிறாங்க வர்றாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் சினிமா நடிகர்கள் மட்டும் ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்கள கிளம்பி திடீர்னு டைவர்ஸ்குள்ளே போகிறாங்க? எதுக்கு அந்த பிரிவினை வருது? என்ன நடக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு மாயாஜால வேல்டாக இருக்குது அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பார்க்கும்போது. பட் இதை வந்து தவிர்க்கணுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி கூட அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருக்குது. சார், இது மற்றவங்க டிவோர்ஸ் பண்ணுறது மற்ற பேச்செல்லாம் தாண்டி ஹன்ஷிகா அப்படின்ற போது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சினிமா நடிக்க வந்ததே ஒரு விஷயம், ஏழைங்களை பார்த்துக்கணும், அனாத ஆசிரமத்துக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கிறவங்களே இப்படி இந்த மாதிரியான முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதுதான் அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ரெண்டு பேர்த்துக்குள்ளே இந்த 3.5 வருஷமாக என்ன நடந்தது, இல்லை அவர் என்ன எதிர்பார்த்து அன்சிகாவை கல்யாணம் பண்ணார், அன்சிகா வந்து அவர் எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க, அங்கே என்ன நடந்தது, என்ன ஃபில்லப் ஆகலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்சனல் விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் பார்த்தா ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. நிறைய கேன்சர் பசங்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அடாப்ட் எடுத்து, எத்தனையோ குழந்தைகள் அடாப்ட் எடுத்து அவங்க வந்து இது வளர்த்திட்ருக்காங்க. அதுக்கு வேண்டிய பொருளுதவி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே எவ்வளோ சிரமம் வரும். வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கே ஒருத்தன் சம்பாரிச்சு வந்தாலும் இத்தனை பேருக்கு சம்பாதிக்கணுமான்னு கேள்வி கேட்டுட்ருக்கான். இது யாரோ பெற்ற பிள்ளை, யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் வரவங்களுக்கு வந்து அன்சிகா வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலே பெரிய மனசு அவங்களுக்கு. பட் இவ்வளோ ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்களுக்கு, இவ்வளோ உதவிகள் செய்கிறவங்களுக்கு பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது? உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் அன்சிகா லவ் பண்ணவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இயக்குநர்கள் வந்து பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப டீப்பில் போனாங்க.
ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் அவங்க 2 பேரும் சேர்ந்தே நடிச்சிருக்காங்க படம். பட் அந்தளவு சக்ஸஸ் ஆகிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு நல்லா ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிட்டுட்டாவே இருக்கலாம். 2 பேருமே பொருத்தமான ஒரு காம்பினேஷன் தான். இந்த ஹீரோ வீட்டில் சரியாக ஒத்துக்கலை, அதில் கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு. பட் அதுதான் அவங்களோட தலையெழுத்து ஒன்று இருக்கு இல்லையா, அதை மாற்ற முடியாதுங்கிறது இதுதான் நிஜம். இங்கே பண்ணால் நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா, அதை மீறி அங்கே போனாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அவர் வந்து நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் நிறைய அன்சிகாட்ட சொல்லி மனசை மாற்றிருக்காரு. அந்த வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு ஒரு பெண்ணோட மனசை போட்டு நீங்கள் அப்படியே பேச 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 கரைஞ்சிரும் அவங்க. அதுதான் சொல்லுவாங்க, இந்த என்னென்ன இந்த பூவோட பெண்ணோட மனசை கம்பேர் பண்ணுவாங்க, அதோட ரொம்ப மென்மையானதும்பாங்க. ஸோ அதனால் இப்படி நிறைய விஷயங்கள் அன்சிகாவை பேசி 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 அந்த சோகையில் நினைக்கிறேன் ஒரு பேர். ஸோ அவர் மனசை டைவெர்ட் பண்ணி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, சரி லவ்க்குள்ளே போய் எனக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படியே குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிவில் பிரச்சனைகள் போது ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு தான் அன்சிகா. நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ளவங்க, நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ படம் கூட பெருசாக பண்ண முடியல அவங்களால. இப்போ அந்த உதவிகள் அவங்க அதாவது மீண்டும் கண்டினியூ பண்ண முடியுமா, நிப்பாட்டவங்கன்னு வேறு தெரியாதுல்ல. இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். ஒரு சமூக சேவை செய்கிறது பெரிய மனசு இருந்தால் மட்டும்தான் முடியும். அவர்களுக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, இதையும் கடந்து அன்சிகா வரணும். வாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்காக எப்போவுமே தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய 2 கதவுகள் திறந்தே இருக்கும். ஹீரோயினாக முடியாட்டினா கூட நல்ல கேரக்டர் அமையும். வாங்க, நல்லா படம் பண்ணுங்க, ஹாப்பியாக செட்டிலாங்க. உங்களுடைய பசங்களுடைய யாரோ பெற்ற பசங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறீங்க, நோயாளி குழந்தைகளுக்கு பாவம். அது கடவுளுக்கு சமமானவர்கள் நினைக்கிறேன் நான் அதை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, கவலைப்பட வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கல விரும்புகிறோம். இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் அவர்களுக்கு. அதன் மூலம் நிறைய செல்லதான் நினைக்கிறேன் நான். சார், அவங்க வந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறத தாண்டி இப்போ பட வாய்ப்புகளும் பெருசாக பண்ணுறதில்ல. இந்த ஸ்டேஜில் இப்போ டிவோர்ஸ்னு எடுத்தாலே அடுத்து வர்றது பெண்கள்கிட்ட இருந்து அந்த ஜீவனாம்சம்னு ஒன்று வரும். இப்போ ரீசெண்டாக நிறைய பார்க்குறோம். அன்ஷிகா அவங்க வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற நியூஸ் வந்திருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சொன்னேன், நல்ல மனசுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அன்ஷிகாட்ட இருக்குது. கேட்டிருந்தா நிறைய கேட்டிருக்கலாம் இல்லையா, எனக்கு இவ்வளோ ஜீவனாம்சம் வேணும், எனக்கு நான் இனிமேல் வாழ்க்கையை வாழணும், எனக்கு குடுன்னு கேட்டிருக்கலாம். இல்லை, ஒரு நயா பைசா கூட வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க. இதுதான் சமந்தா அவர்களும் பண்ணது. 300 கோடி ரூபா வந்து ஜீவனாம்சம் வந்து தர்றதா நாகார்ஜுனா ஃபேமிலி. நாகார்ஜுனா பக்கா ஜென்டில்மேன், அதாவது என்னென்னா மற்றவங்களுடைய வழியை உணரக்கூடியவர். பட் ஓகே, டைவர்ஸ் கேட்குறேன், உனக்கு 300 கோடி ரூபா வரைக்கும் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கூட சமந்தா அவர்கள் வேணான்னு, எனக்கு எதுவுமே வேண்டாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், இடையில இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து நாக சைத்தன்யா வந்து வேறு ஒரு ஆக்டர்ஸோட அவர் டேட்டிங்கில் இருந்தார். அது மாதிரி வந்து சமந்தா இருந்தாங்கன்னா அவர் மனசு என்ன பாடுபட்டுருக்கோம். நம்ம அப்படியே ஒன்று பார்க்கணும் இல்லையா. சமந்தா அவர்கள் தெளிவாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபேமிலி இருக்காங்க, ஆக்ட் பண்ணுறாங்க, சொந்த படம் தயாரித்தாங்க, நல்லா நீட்டாக இருந்துகிட்ருக்காங்க வீட்டில். அப்போ நீங்கள் வேறு ரூட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனைகள் உருவாகுது. இப்போ டைவர்ஸ் வர்றாங்க, 300 ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க சமந்தா. நான் நடிக்கிறேன், சம்பாதிக்க, எனக்கு இது போதும், எனக்கு கடவுள் கொடுத்ததுன்ட்டு வெளில வரேன். அதே மாதிரி தான் அன்சிகாவை நான் பார்க்குறேன். ஜீவனாம்சம் அவனுக்கு கேட்கல, மற்றவர்களாம் ஜீவனாம்சம்னு பர்டிகுலராக கோட் பண்ணுவாங்க, இவ்வளோ வேணும் எனக்குன்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்து கோட் பண்ணல, வேணான்றாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த வாழ்க்கை மீண்டும் அமையும்னு சொல்லிக்கல விரும்புகிறேன் நான். அவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? இப்போ மேரேஜ் லைஃப்பும் இல்லை, பார்த்துக்கணும், சினிமாலேயும் பெருசாக இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வேறு ஏதாச்சும் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதாவது? இல்லை, அதுதான் சொல்லுவேன், அடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். நீங்கள் எப்போயுமே ஒரு கதை அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்குங்கிறது தான் இல்லையா. நிறைய எல்லா மதத்துலேயுமே நிறைய இந்த மாதிரி என்ன சொன்ன பழமொழியில் எடுத்துக்க முடியாத வாழ்க்கையுடைய தத்துவங்களை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக திரையுலகத்தில் அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் மீண்டும் வரும். அதான் சொன்னேன், இது முன்னாடி கூட ஹீரோயினாக பண்ணுறது வாய்ப்பு தான் பண்ணலாம், இல்லைன்னா கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு அண்ணி கேரக்டரு, அக்கா கேரக்டரு, ஹீரோவுக்கு அக்கா கேரக்டரு, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இல்லாமல் கேரக்டர் கதையை உருவாக்க முடியாது. சரி, ஹீரோயினாக இருந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஈகோ தடுக்கும்ல, நம்ம ஹீரோயினாக இருந்துட்டு எப்படி நம்ம வேறு கேரக்டர்? இல்லை, ஹீரோயினாக பண்ணுறது வாய்ப்புகள் வரும். ஒரு வேலை இல்லை, இந்த கேரக்டர் வருதுன்னா அந்த கேரக்டர் பேஸ் கேட்பாங்க, கதை கேட்பாங்க, இது நமக்கு இந்த கேரக்டர் முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா மீனா குஷ்புலாம் அப்படி தான் நிறைய படம் பண்ணலையா, இல்லை ராதிகா இப்போ தாய்க்கிழவி பண்ணலையா, இந்த வயசில் அவங்க ஹீரோயினாக தானே பண்ண தாய்க்கிழவி 50 ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி தூள் பண்ணிகிட்டு இருக்குங்க. கதை தான் முக்கியம், கதையில் ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஓ, ரஜினி சாருக்கு ஜெயிலர் 1 வந்து அவங்கள ஜோடியை யார் பண்ணார், ரம்யா கிருஷ்ணன் பண்ணாங்க.
இதே படையப்பால் என்ன பண்ணாங்க, இந்த யூத் ரஜினியாக இருக்கும்போது மாடர்ன் காஸ்டியூம் ஒன்று வந்துட்டு ரம்யகிருஷ்ணன் மிரட்டினாங்க இல்லையா? ஸோ நீலாம்பரியா அதே கிட்டத்தட்ட 99 வந்த படம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்க கிட்ட 27 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த படம் பண்ணும்போது அதே ரஜினி சாருக்கு ஜோடியாக பண்ணாங்க. இப்போ அது மாதிரி ரஜினி சாருக்கோ கமலுக்கோ அஜித்துக்கோ ஒரு ரோல் வரும்போது கண்டிப்பாக இந்த ரோல் ஹன்சிகா நல்லா இருக்கும் அப்படின்னா ஓகே ரஜினி சாருக்கு பேர் பண்ணிட்டு போகலாமே, கமலுக்கு பேர் பண்ணிட்டு போகலாமே. இப்போ குட் பேட் அகிலியில் வந்து அஜித் என்ன ரோல் பண்ணார் உங்களுக்கு? அந்த ரோல் ஹீரோயின் பண்ணலையா உங்களுக்கு? அது மாதிரி 2 அஜித் வந்தாங்கன்னா ஒரு அஜித்துக்கு ஜோடியாக போட போகிறாங்க இல்லையா? அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வரும், அப்படி நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதனால் ஹீரோயினை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி கண்டிப்பாக அடம்ட்டாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கேரக்டர்ஸ் நிறைய வந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளங்களும் நிறைய பெரிய அளவில் தான் இருக்கும். ஏன்னா அவர் மட்டுமே இல்லை, வாழ்க்கை நமக்கு மட்டுமே போதுன்னா இருக்கிற வீடு சொத்து எல்லாம் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அவங்க சாப்பிட்டுட்டு. பட் அவர்களுக்கு பின்னாடி இந்த உதவி செய்யற மனசு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யணும்ல, அதுக்கு ஒரு வேலை செய்தானே ஆகணும். அதற்காக தமிழ் படத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை மட்டும் தான் இன்னொரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அது எந்த வாழ்க்கைன்னு தெரியாது. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். சார் இன்னொரு விஷயம், இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் போயிட்டு இருக்கிற இடையில ஜெயம் ரவிக்கும் டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா? இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆண்கள் தான் பாவம் இந்த விஷயத்துலலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பெண்களை விட ஆண்கள் தான் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதனால் இந்த ஒரு விஷயம் திடீர்னு பேசுகிறாரு? இன்னும் ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸ் ஆகலை, கோர்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இப்போ பிரிஞ்சு போய் தனியாக இருக்கார். அவருடைய வாழ்க்கையை ஒன்று தேடி போயிருக்கார். அது நிறைய காரணங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அவர். அது நிறைய திரும்பி ரிப்பீட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சது தான். என்கிட்ட பணம் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டாங்க, ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டாங்க, காசு இல்லை, நைட் 2 மணிக்கு போனால் யார் இருக்கான்னு வீடியோ எடுத்து காமி, அப்படி அப்போ ரூமில் யார் இருக்கான்னு காமிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்கிறார். பட் அங்கேயே என்ன நடந்து விஷயம் தெரியும், ஆர்த்திகிட்ட கேட்டால் தான் தெரியும் அவர் என்ன எதாவது பண்ணாரா பண்ணலையாங்கிறது. அதனால் ஓரளவு செய்திகள் வருது. அப்போது இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் சொல்கிறத மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆண்களை சுற்றி அடிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? ஆணும் பாவம் தானே, எப்படி ஒரு பெண் பாவம்னு நினைக்கிறீங்களோ ஆணும் பாவம்னு ஒரு பக்கம் நீங்கள் சிந்திக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்லவர். அதனால் என்ன நடந்ததுங்கிறத 2 பேரையும் வச்சுட்டு நம்ம பேசினா தான் யாருமே இல்லை தவறு இருக்கிறத புரிய முடியும். ஒரு சைடு பார்த்து ஒரு சைடு பார்க்கும்போது அது வந்து ஒரு பக்கம் நியாயமாக இருக்கும், ஒரு பக்கம் தவறுதலாக இருக்கும். அதுதான் கோர்ட்டே கூட. நீங்கள் டைவர்ஸ்னால் உடனே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போனோன்னே மனு போட்டு எனக்கு பிடிக்கல டைவர்ஸ் கொடுன்னா ஓகே மனு கொடுத்துட மாட்டாங்க. அது 1 வருஷம் எடுக்கும், கவுன்சிலிங் நடக்கும், 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக கவுன்சில் பண்ணுவாங்க, 2 ஒன்றா உட்கார கவுன்சில் பண்ணுவாங்க. அப்போ அவரோட மனநிலை என்ன இருக்குங்கிறத உணர்ந்துட்டு சரி இதுக்கு மேலே அவங்களால சேர்ந்து வாழ முடியாதுங்கிற ஒரு கட்டம் கோர்ட்டுக்கு தெரிய வரும்போது தான் அவங்க டைவர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இல்லையா? இப்போ அதனால் வந்து இந்த விஷயங்கள் சொல்லும்போது ஆர்த்தியும் ஜெயம் ரவிக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதனால் ஒரு பெண் சொல்கிறத மட்டுமே நீங்கள் நம்பி ஆனால் அடிக்காதீங்க அப்படிங்கிறடைய அவருடைய வழியை சொல்லியிருக்கார். அது ஏன் சொல்லியிருக்காருன்னா விஜய் மற்றும் எடுத்துட்டு தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். ஆண்கள் தரப்பில் ஒன்று இருக்கும், அதை கேட்டுங்க, தெரிஞ்சுக்காம ஒரு சைட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜெயம் ரவி சொன்னதான் நான் நினைக்கிறேன். ஆண்கள் தரப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே ஆண்கள் தானே அந்த டிவோர்ஸ் பேசி போகும்போதே இன்னொருத்தவங்க கூட போகிறது, இப்படிலாம் இருக்கும்போது ஆண்கள் பக்கம் தானே போவோம் ஆப்வியஸாக அந்த பார்வை அப்படின்றது. இல்லை இப்போ ஜெயம் ரவி பண்ணது நம்ம நியாயம் சொல்ல முடியாது. நீங்கள் பிடிக்கல கோர்ட்டுக்கு போகிறீங்க, டைவர்ஸ் வாங்கிக்கோங்க. பிடிக்கல 2 பேர் அண்டர்ஸ்டாண்டிங் விதமாக நீங்கள் பிடிக்கலன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு தான் போகணும். சண்டை போட்டுட்டுலாம் வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ஒரு மனிதன் எப்போ தூங்கி எந்திரிச்சா தான் மறுநாள் காலையில் வந்து தெரியும் நம்ம இருக்கோம்னே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது வந்து அடிச்சுக்கிட்டு நிம்மதியெல்லாம் வாழ்க்கையை வாழ முடியாது. சந்தோஷமாக இருந்தீங்க, வாழ்க்கை போச்சு, 2 பேருக்குமே சந்தோஷம் இல்லை, பிரச்சனை உருவாதுன்னா 2 பேர் சமூகத்தோடு நீ பிரிஞ்சு போகிறது பெட்டர் தான். பட் அதுக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டரோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் அது தவறுது. அப்போ உங்களை நியாயப்படுத்த முடியாது. அப்போ மக்கள் பார்வைக்கு வந்து என்ன தான் பண்ணணும் கூட இந்த பெண் உயர்ந்து தான் நிற்பாங்க. அப்போது நீங்கள் தான் தவறுதலாக சித்தரிக்கப்படும். அப்போ நீங்கள் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, எனக்கு பிரச்சனை நடக்குதுப்பான்னு சொல்லி தனியாக ஒரு வீட்டில் இருந்து ஷூட்டிங் போயிட்டு ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு சாப்பாடு கூட கஸ்டமர் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இருக்கிறது யாரோட இருக்கீங்க? ஜெயம் ரவி இல்லையா? அந்த பொண்ணோட இருக்கீங்கல்ல, அந்த பொண்ணை கூப்பிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்க போகிறீங்க, ஒரு திருமண விழாக்கு வந்தீங்கல்ல, அதுதான் விஜய் அவர்கள் பண்ணதும் சரியில்லைன்னு சொன்னவங்க. அது தவறுனா தவறு தான் சொல்கிறோம், ஜெயம் ரவி பண்ணதும் தவறுனா தவறு தான் சொல்கிறோம் நம்ம அதை. அதனால் நீங்கள் இப்படிலாம் சில விஷயங்கள் பண்ணும்போது தான்
மக்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் வந்து அவர்களுக்கு உயர்வாக போது உங்களுக்கு கொஞ்சம் இறங்கி வருது. காரணம் அதுதான். நீங்கள் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சினிமா சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களா பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.